இந்த திருவையாறுல இந்த புனிதமான ஒரு மண்ணுல தியாகராஜ சமாதிக்கு எதிர நின்று பேசிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் இந்த வருடம் நல்ல வருடமா அமையணும். இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த யாத்திரை, அதாவது பஞ்சரத்னம் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கலைஞர்களாக எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம். அந்த 5 ரத்னங்களும் என்னென்ன ராகங்கள்ல இருக்குன்னு நாட்டை, கௌளர், ஆரபி, வராளி, ஸ்ரீ, ராமர் மேல அத்தனை பாடல்களும் அவ்வளவு 5 ரத்னங்கள்னு சொல்லுவோம். அதனால ஒவ்வொரு வருடமும் இங்க வருது எனக்கு ஒரு பெரிய ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு திருப்தி. நமஸ்காரம். இந்த வருஷம் தியாகராஜ சுவாமியோட 179வது ஆராதனை ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. பஞ்சரத்ன கீர்த்தனைகள், உலகெங்கும் இருக்கிற நிறைய வித்வான்கள் பங்கேற்று பாடினார்கள். உலகெங்கும் இருக்கிற நிறைய ரசிகர்கள் ஒன்று கூடி வித்வான்களுடன் இணைஞ்சு பாடினது ரொம்ப மிக சிறப்பா அமைந்தது. எங்க அப்பாவுக்கு சொந்த ஒரு திருவையாறு, அதனால வருஷா வருஷம் தியாகராஜ சுவாமியோட இந்த ஆராதனையிலேருந்து தான் இந்த வருஷம் முழுக்க சிறப்பா அமையணும் அப்படின்னு வேண்டிட்டு கிட்டத்தட்ட 15 வருடங்களாக நான் ஒரு வருஷம் கூட விடாம நான் வந்துட்டு இருக்கேன். தொடர்ந்து நிறைய வருஷங்கள் வரத்துக்கு கடவுள் அனுகிரகம் இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். நான் தொடக்க விழா அன்னைக்கு நேஷனல் ப்ரோக்ராம் பாடினேன். ஸோ அது எனக்கு ரொம்ப திருப்திகரமான ஒரு விஷயம். அண்ட் கிட்டத்தட்ட இது என்னோட 15வது வருஷம் இடைவிடாம வந்துட்டு இருக்கிறது. இந்த வருஷம் நிறைய இசை கலைஞர்கள் வந்தது மிகச்சிறப்பாக. தியாகராஜ சுவாமிகள் பாட்டு பாடாம எல்லா மியூசிஷியனும் அவங்களோட பாட்டு பாடித்தான் எல்லாருமே நிறைய கச்சேரிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு வருஷத்துல எங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் ஒரு நமஸ்காரம், அந்த ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு இந்த ஒரு டேட்டு தான். ஒரு ரெஜுவனேஷன் மாதிரி தான் இந்த இடம். இந்த சமாதியில ஒரு அனுகிரகம் வாங்கி அவர் முன்னாடி அவருடைய பாடல்களே பாடுறதுங்கிறது பெரிய எனர்ஜினா கண்டிப்பா. ஏன்னா இங்க கச்சேரி தவிர்த்து இங்க அந்த திருவையாறு பஞ்சரத்னம் பாடுறதுக்கு காலத்துல இந்த குளிர்ச்சி ரொம்ப அந்த ஒரு இதை எடுத்து நாங்க பாடுறது ரொம்ப சந்தோஷம். ஐயோ, அது ரொம்ப என்ன ஒன்னாவது நம்ம அந்தரீஷம் ரொம்ப சில்லுன்னு தானே இருக்கு. ரொம்ப இங்க அந்த குளிரும் அந்த அட்மாஸ்பியரும் எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஆனந்தம், ரொம்ப சந்தோஷம். நாங்க ஒவ்வொரு நேரம் ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்டே ஜனனி, இசையமைப்பாளர் அண்ட் கர்நாடக இசை பாடகர். 179 திருவையாறு தியாகராஜ ஆராதனை விழாவில் நான் பஞ்சரத்ன கீர்த்தனைகள் அண்ட் என்னோட சோலோ கான்சர்ட்ல டேக் பார்ட் பண்றதை நான் மிகப்பெரிய ஒரு பிளெஸிங்காகவும் ஒரு ஃபார்ச்சூன், மிகப்பெரிய ஒரு பாக்கியமா நான் நினைக்கிறேன். என்னோட சின்ன வயசுலேயே ஒரு 25 வருஷமா நான் இந்த ஃபெஸ்டிவல்ல டேக் பார்ட் பண்றதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் தியாகராஜ சுவாமிகளோட பஞ்சரத்ன கீர்த்தனைகள் இன்னைக்கு எல்லா இசைக்கலைஞர்கள் ஃப்ரம் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஒருமிச்ச குரல்ல இசைத்து தியாகராஜ சுவாமிகளோட அருளை பெறத்துல ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட். அண்ட் இதை இந்த பிரம்மாண்டமான விழாவை இவ்வளவு உயர்த்தியா மிக உயர்ந்த சிறப்பான ஒரு அளவுல நமக்கு இதை நடத்தி கொடுக்கிற இந்த கமிட்டிக்கு நான் மிகப்பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல பாடினா அதாவது நம்மளோட பேட்டரி சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்மளோட ஆத்மாவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பவர் கிடைக்கிறத நான் எவ்ரி இயர் ஃபீல் பண்றேன். அண்ட் எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கும் தியாகராஜ சுவாமிகளுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.